ஆனால் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்னா மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. அது ஒன்று தான் அவனுக்கு சொன்னார். நீ நல்லவனா வல்லவனா அதெல்லாம் கேட்கல, சொன்ன இடத்துல இரு, அவ்வளோதான். அவருக்கு தேவை அதுதான். ஏதோ பேருக்கு நீ கீழ்ப்படியணும், இங்கே இரு. அவன் இருந்தானா? அதுதான் பைபிள் இந்த வசனத்தை அழுத்தி சொல்லுது. 12 வருஷம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். புரியுதோ? விதை விதைத்தான் எழுத வேண்டியானா? ஏன் அந்த தேசத்தில் சொல்றாரு? அந்த தேசத்தில் விதை விதைச்சான். விதை எங்கே தான் விதைக்கணும்? சொன்ன இடத்துல விதைக்கணும். சொன்ன இடத்தில் விதைத்தால் 100. எல்லாம் சொல்லுங்க. இஷ்டத்துக்கு விதைத்தால் 6. மனமே 6. எங்க விதைக்கணும்? நல்ல நிலத்தில் விதைத்தவன் நன்றார். அப்ப நான் விதைக்கிறேன், எனக்கு 30 இல்லை. சொன்ன தேசத்தில் விதை, நீர்க்கால்கள் பாயுது. பாருங்க, அவன் விதைச்சானா 100 மடங்கு அவனுக்கு கிடைச்சிச்சான். அடுத்த வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவான் ஆகி. இதான் உங்களுக்கு நடக்க போகுது, இதான் எனக்கு நடக்க போகுது. கர்த்தர் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம். எனக்கு கிடைச்சா நீங்க அது சுதந்திரவாளி. அல்லேலூயா. தலையில ஊத்துனா உடம்புல வரும்ல. வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து. வர வர எல்லாம் சொல்லுங்க. விருத்தி அடைந்து அப்படின்னா விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருந்தானா. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மகா பெரியவனானான். அப்படியே பாருங்க உங்களை, மகா பெரியவனானான். அடுத்து அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பாருங்க, வர வர விருத்தி அடைந்து பெரிய ஆளாக போறீங்க. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, ஓ மக்கள் இந்த சர்ச்சுக்கு போறோன்னு சொன்னப்ப எத்தனை பேர் அந்த கூட்டத்துக்கா அந்த ஊழியத்துக்கா இப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையா உங்களை? இப்போ இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா வந்து ரீப்பிங்க? எங்கே போகும்போது இதுக்கெல்லாம் என்ன அறுவடைன்னு நான் சொல்கிறேன். எங்கே போகும்போது அங்கேயா போகாதீங்கன்னு சொல்கிறாங்களோ, ஒரு காலத்தில் நீங்கள் நாங்கள் அங்கே போகிறோங்க அப்படின்னு சொல்கிறதே பெருமையாக இருக்க போகுது. பெருமையாக இருக்க நீங்கள் அந்த சர்ச்சா தமிழ்நாட்டில் தி பிக்கஸ்ட்டு, மதுரையில் தி பிக்கஸ்ட்டு. த வேர்ட் ஆஃப் காடு, அந்த மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமாக நடக்குது. பல நாடுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி நேற்று இல்லை சார், நாங்கள் அப்போ இருந்து என்று சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்று சொல்லுவதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை பெருமையாக்க போகிறார் தேவன். இங்கே நீ அட்டன் பண்ணுறத பெருமையா அதை சொன்ன உடனே உங்களுக்கு அது பெருமையாக உங்களுக்கு ஒரு கிரெடிட்டாக மாறக்கூடிய அளவு தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறார். வாசிப்போம். அடுத்து அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தியர்கள் அவன் பேரில் பொறாமை கொண்டு. பார்த்தீங்களா, அவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? அவர் செஞ்ச தப்பு அவர் பெருகிட்டார். அதுதான் தப்பு. பைபிள் அழகா சொல்லுது. நெருப்பு இல்லாமல் போகையும் அந்த பேச்செல்லாம் பேசவே முடியாது. இங்க என்ன நெருப்பு இருந்துச்சு? பெலிஸ்தியர் பொறாமை கொண்டாங்க. பொறாமை வந்து மோசமான ஒரு ஆமை. இந்த ஆமை நுழைஞ்ச வீடு என்ன செய்யாது? விளங்காம போயிடும். அந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. ஆமை நுழைஞ்ச வீடு அமீனா சொல்லுவாங்க. ஆமாம், இந்த ஆமை ஒரு மோசமான ஆமை, பொறாமை. இந்த பொறாமை பெலிஸ்தியர்கள் என்ன செய்தது? இருந்தது. அதனால பொறாமைக்கு காரணமே கிடையாதான். இல்லாட்டி ஒரு ஊழியரை பத்தி இன்னொரு ஊழியர்கிட்ட போய் அவர் கலப்புறார் சார், கையில் உழுகிறாங்க சார், சார் ஹீலிங் அப்படி நடக்கிறாங்க சார் அப்படி, நிறுத்துப்பா. அடுத்த வாரம் செய்தி, அற்புதம் முக்கியம் அல்ல, வார்த்தையே முக்கியம். என்ன பொறாமை ஆமை உள்ள வந்துருச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ பொறாமைக்கு ரீசனே கிடையாது. யோசேப்பை ஏன் சகோதரர்கள் பகைத்தார்கள்? பொறாமை. தாவீதை ஏன் சகோதரர்கள் பகைத்தார்கள்? பொறாமை. அல்லது ஊழியர்கள் ஏன் உங்களை பகைக்கிறார்கள்? பொறாமை. உலகமே உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்னா மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்வியஸ் லைஃப். அப்படி உங்களை தூக்க போறாரு கர்த்தர் உங்களை அப்படி தூக்க போறாரு. ஹல்லேலூயா. உங்களை தூக்க பயத்தை கையை அப்படி சொல்லுங்க, மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறார் தேவன். ஹல்லேலூயா.